எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஸ்டேஜ் இது. எனக்கு இன்னைக்கு இங்க நிக்கிறதே ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸா இருக்கு. நிறைய வாட்டி இங்க நின்றுருக்கேன், அங்கேயே இருந்திருக்கேன், இங்கே இருந்திருக்கேன், ஹோஸ்டாவும் இருந்திருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு இன்னைக்கு நிக்கிறது ஒரு மாதிரி பயங்கரமா எனக்கு படபடப்பா இருக்கு. பிகாஸ் எனக்கு மாரி செல்வராஜ் சார்னா பயம். ஆக்சுவலி அவர் முன்னாடி பேசுறதுக்கு உண்மையாலுமே பயமா இருக்கு. பட் என்ன சொல்றது, சார் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராஜெக்டோட ஆஃபர் அவர் கால் பண்ணப்ப நான் ரொம்ப நேரம் அவருக்கு போன் எடுக்கவே இல்லை, பார்த்துட்டே இருந்தேன். சார் தான் நம்மள கால் பண்றாரா, உண்மையாலுமே நம்ம சம்டைம்ஸ் கால் பண்றவங்க நான் மாத்தி கால் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிடுவாங்க. அப்படி நினைச்சு நான் பயந்துட்டே இருந்தேன். ஸோ சார் இந்த ப்ராஜெக்ட்காக தான் கால் பண்றாங்களா அப்படின்னு. ஸோ கால் பண்ணி அவர் சொல்லும்போது அவர் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் இது, இந்த படம் எடுக்கிறதுக்காக தான் நான் சினிமாக்கு வந்தேன். இந்த பிலிம்ல இந்த பிலிம் வந்து ஈஸியா பண்ண முடியாது, இதுக்காக நீ வந்து உன்னுடைய உழைப்ப நீ 100% கொடுத்தீங்கன்னா உன் கரியர்ல உனக்கு ஒரு நல்ல படம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. நீ மென்டலி பிசிக்கலி ரெடி ஆயிக்கோ அந்த படத்துக்காக அப்படின்னு சொன்னாரு. ஸோ அன்னைக்கு டிசைட் பண்ணேன், ஓகே. ஏன்னா இந்த இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் எவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அப்படி ஒன்று கிடைக்கும் போது அதை விட்டுறக்கூடாதுன்ற ஒரு தாட் இருந்தது. சார் சொன்ன அந்த மொமெண்ட்ல இருந்து இந்த பிலிம்குள்ள நான் கம்ப்ளீட்டா அப்படியே நான் ஹேண்ட் ஓவர் பண்ணி சரண்டர் பண்ணிட்டேன். ஷூட் முடிகிற வரைக்கும் நான் அப்படிதான் இருந்தேன். ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல படத்துல நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஈவன் படம் பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஸோ ஆக்சுவலி நர்வஸா இருக்கு. ஸோ இந்த பிலிம்குள்ள நான் இருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மாரி செல்வராஜ் சார் மட்டும்தான். நான் இன்ன வரைக்கும் அவருக்கு தேங்க் பண்ணதில்லை. பிகாஸ் எனக்கு ஒவ்வொரு பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவர்கிட்ட நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்க எனக்கு லைக் கொஞ்சம் பயமா இருக்கும். சரி, சேனீஸ்வர் சார்கிட்ட கேட்பான், அவரு சொல்வாரு. பட் சார் கிட்ட கேட்க மாட்டேன். சாரோட வைஃப் கிட்ட கூட கேட்பான், அவங்க சொல்லுவாங்க நல்லா இருக்கு லைக் அந்த மாதிரி. இந்த வரைக்கும் நான் கேட்டதும் இல்லை. அவரா படம் முடிஞ்சு லாஸ்ட் நாள் அவரா சொன்னப்ப எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்தது. அவருக்கு நான் வரைக்கும் தேங்க்யூ அப்படின்னு நான் வேர்ட் யூஸ் பண்ணி சொன்னதில்லை. பட் இந்த ஸ்டேஜ்ல அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு இப்படி ஒரு படம் எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் படத்துல இருக்கிற படக்குழுல இருக்க எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.